ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போகிறோம்னா, நம்ம இன்னைக்கு நெதரைட் மைன் போயிட்டு அப்படியே ஒரே போட நெதர் முடிக்க போகிறோம். ஒரு அவ்வளோதான். அதுக்காண்டி நாங்கள் வந்து ரெடியாக போகிறோம். அதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நெதரைட் நான் வந்து பிக்கெட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அவன் அங்கே ஒருத்தவே நெதரைட்டில் ஒன்று கூட இல்லை. அதனால் நாங்கள் வந்து பயங்கரமான ஒரு மைனிங் போக போகிறோம். இந்த வீடியோ எவ்வளோ நேரம்னா 6 மணி நேரம் வீடியோ நான் வந்து கட்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, நிறைய லூட்லாம் எடுத்துக்கிட்டோம். எண்டர் ட்ராகனுக்கு அடிக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மைனிங் தான் போக போகிறோம். இங்கே போனால் எனக்கு எதோ நல்லா படுன்னு தோணுது. அங்கே போகலாம், உடச்சுடு. அடுத்து வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2 பிளாக் மைன் பண்ணி திடீர்னு வந்து சரியான லேண்டிங்கு. எம்ப்ரர் நான் என்ன பண்ண எம்ப்ரர் என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம். எம்ப்ரர் குதிராங்கண்ணா. அட படுபாவி, செத்துட்டியா? என்ன என்ன எழவி அது பண்ணிட்டு இருந்தேன். மைண்ட் பண்ணி எனக்கு வந்து இவ்வளோதான் 13 தான் கிடச்சிது. அங்கே ஒருத்தவனை பார்த்தா அதிகமாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், என்னோட அதிகமாக வச்சுருக்கேன் மெண்டல் பையன். இங்கே பாருங்கள், நெதரேட் ஆர்மரே பண்ணிட்டேன். நானும் பண்ணிட்டேன். அடுத்து கூட என்னோட அதிகமாக வச்சுருந்தேன். எத்தனை ஆத்தாடி, 22 வச்சுருந்தேன். மனுஷனடா வேன்ற மாதிரி கேரிச்சு. 22 வச்சுக்கிட்டு எனக்கு கஞ்ச பையன் கடை கொடுக்க மாட்டேங்கிறியான். நானே கஷ்டப்பட்டு இவங்கிட்டேருந்து பிச்சை எடுத்து வாங்கி இந்த ஆர்மருக்கு ஒன்று தனியாக போட்டிருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஓவரு, இன்னும் இங்கே இருக்கு மிச்சம். ஐயோ சரி வாங்க, அந்த இதை வச்சு நம்ம எண்டு போர்ட்டல்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எண்டு போர்ட்டலுக்கே போயிட்டேன். ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணதுனால என்னன்னு தெரில. அடுத்து மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நானும் ரெக்கார்டு ஆகிட்டு இருக்குன்னு நினச்சி நான் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தேன். அடுத்து கீழே விழுந்து செத்துட்டேன். அடுத்து என்ன, டிராகனோட சண்டை போட வேண்டியதான்னு சொல்லிட்டு மறுபடியும் காலத்தில் இறங்கிட்டேன். அடுத்து என்ன, இப்போ நான் எல்லோரும் பண்ணுறது தான். எடுத்தோன்னே கிறிஸ்டலை உடைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டாரை பிடிக்கிறேன். இந்த மெண்டல் பையன் பாட்டாக இருக்கேன். சரி வாங்க, அந்த கிறிஸ்டல்லாம் உடைக்கலாம். அவ்வளோதான். அடுத்து வந்து நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, இது ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அந்த இப்போ எண்டர் ட்ராகனோட கிறிஸ்டல்ஸ்லாம் அடிச்சிட்டேன். இப்போ வந்து அதுக்கு லைட் குறைஞ்சாலும் மறுபடியும் ஏறாது. அதனால் அந்த தைரியத்தில் அடிச்சுட்டு இருக்கோம். இவனுங்க வேறு நொச்சடிச்சிட்டு இருக்கானுங்க வந்து மெண்டல் பசங்க. ட்ராகன் வேறு அந்த வாயிலேருந்து எச்சி துப்பிக்கிட்டே இருக்குது. அது வந்து என்ன, அந்த ஏதோ பாய்சன் மேஜிக், அந்த மேஜிக் யூஸ் பண்ணி நம்மளை கொள்றதுலேயே இருக்குது. வாரட்டு நீ செத்தடாடி. நான் மட்டும் இங்கே தனியாக வச்சதே அங்கே போய் என்டர்மேன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். நோத்தாடி இதை போட்டேன்டா, விஷத்தை கக்கிட்டியாண்டா விஷம். அடிக்கிறேன் பயங்கரமாக அடிக்கிறேன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. வரட்டும் சத்தியம் அன்னைக்கு. அடுத்து என்ன, வந்துக்கிட்டு இருந்தேன். நான் வாட்டிக்கு நின்று போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஒரு கெத்தாக இருக்குமா ஆகுறதுக்கு. அவ்வளோதான், அடி அவ்வளோதான், முடிச்சே விட்டோம். அவ்வளோயே ஹெச்பி பொறுக்கு, ஹெச்பி அதெல்லாம் சேகரிக்கணும். ஐயோ படி எஸ்கேப்பு. ஐயோ ஹெச்பி கலெக்ட் பண்ணுறாடி. அவ்வளோதான், இந்த கேமே முடிச்சு விட்டோம். இப்போ வாங்க நம்ம இதை எலக்ட்ரா தான் எடுக்க போகிறோம். இந்த கேமை நான் நிறையா வாட்டி முடிச்சிருக்கேன் மைண்ட் கிராஃப்டை. ஆனால் என்ன, இந்த வீடியோ மட்டும் போட கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும்னு நான் நாட்டுக்கு விட்டுருவேன். இப்போ இந்த வாட்டி நான் முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப நான் வந்து சில வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன் மைண்ட் கிராஃப்டை பற்றி. ஆனால் அது சில வீடியோஸ்லேயே நான் வந்து ஃபுல்லாக காட்ட மாட்டேன். எப்படின்னா, இப்போ ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக முடிக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம், எடிட்டிங்லாம் பண்ணணும். ஆனால் ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருப்பேன் வீடியோ இதெல்லாம் முடிச்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆத்தாடி இவன் வேறு துரத்துறாடி. ஐயோ விழுந்தேன்னா செத்துட்டேன். சும்மாவே ஆர்மர் படு அடி வாங்கிருச்சு. இதுக்கு மேலே அடி வாங்கிச்சுன்னா அவ்வளோதான் செத்துடுவேன். இவன் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போய் இந்த இதுக்கு போயிடலாம், இந்த போர்ட்டல்கிட்ட. அடுத்து எனக்கு எம்பரருக்கு ஒரு சரியான பிரச்சனை என்னதுன்னா, எவன் எண்டருக்கு எடுக்கணும்னு வந்துட்டு இருந்தேன். நான் எடுப்பேன்டா பாடுறாடேன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி எடுத்துட்டேன். அடுத்து நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். அடுத்து டேய் பாடாடே சீக்கிரம் வர மாட்டேங்கிறாங்க மெண்டல் பையன். சரி இதுக்குள்ளே போவோம், வந்தால் வரட்டும். வந்துட்டேன். சேம் டைமில் வந்திருக்கோம். ஆத்தாடி நான் குமார் அவசரப்பட்டிய. அடுத்து நானும் இவனும் சேர்ந்து இந்த பார்த்தா எங்கிட்டோ கட்டி வச்சுருக்காங்க. சரி இந்த நாள் தான் சூனியம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனை உடைக்க சொல்லிட்டேன். உடைக்க மாட்டேங்கிறேன் பையன்னு சொல்லிட்டு நம்மளே உடைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து எண்டு சிட்டி தான் தேடி போகிறோம். அது தேடி எங்கிட்ட அது கண்டுபிடிச்சோன்னா கண்டினியூ பண்ணுறேன்.
கண்டுபிடிச்சி உள்ளே போனால் இதாக இதுக்கு ஆத்தாடி இவங்க வேற நொச்ச வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் போடுவேனுங்க. இது 2 பேர் இருந்தானுங்க முன்னாடி காவலுக்கு. 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டோம். இவன் வெட்டியாக தான் இருக்கேன் பாருங்கள். டேமேஜ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இது ஆர்மர்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. சரி வாங்க மேலே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது. இந்த செஸ்ட் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். இங்கே எதுவும் இல்லை. ஐயா இப்படி வச்சுருக்காங்க. சிக்கன் கொடுத்துருக்கானுங்க நமக்கே. அவ்வளோதான் ஏறிட்டேன். ஏற தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் பையன். அவனை ஏற்றிட்டு கட்டிட்டு பண்ணலாம். அடுத்து ஏறிக்கிட்டேன். ஏறினா இங்கே ஒரு சல்கர் அடிச்சுது. அப்படியே மேலே வரைக்கும் வந்துட்டேன். போட்டு தள்ளுங்கடா சாப்பிடாங்கிட்டு சாவு சேர்த்த போயில. ஹெச்பிலாம் போகுது. கஷ்டப்பட்டு அடிச்சதுனால ஹெச்பியில் அவனுக்கு போகுது. நல்லா வாழ்க்கை வாழ்த்துறேன் அவன். சரி வாங்க நம்ம போய் ஐயோ இருக்கியானே அடிச்சிடுவானே என்ன போய் பார்ப்போம். அவ்வளோதான் போடுதில்லை அவனை. அவ்வளோதான் இவங்களாம் எங்கே கிளம்ப போயிட்டான். அவ்வளோதான். இதனாலேயே நம்ம பொழைச்சிடும். சீக்கிரம் அடிச்சு தவளை இருந்தேன். நான் மேலே பறக்கணும். அவ்வளோதான். அப்படியே மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் பயங்கரமாக வந்துட்டோம். வந்தோடனே இதை போட்டேன். இதில் இது வேறு அந்த எஃபெக்ட்ஸ் வேறு இருக்குது. எப்படியோ நம்ம வந்துட்டோம். ஆனால் இறங்கலாம். அவ்வளோதான். இந்த இதுக்காரங்க பாரு காவக்காரங்க மாதிரி இங்கே நிற்கிறாங்க. சொப்பா வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி வாங்க நம்ம ஷிப்புக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். நான் கரெக்டான இடத்துக்கு போகிறேன்னு நினச்சா அது அங்கே இருக்கு. நான் எங்கேயோ இருக்கேன். ஒரு என்ட்ரப்பில் தூக்கி போட்டு கரெக்டாக லேண்ட் ஆயிருப்பேன்னு நினச்சேன். நான் விழுந்துட்டேன். சரி வாங்க அங்கேருந்து அப்படியே என்ட்ரப்பில் போட்டு போகலாம். என்ட்ரப்பில் போட்டால் அவ்வளோதான் சோழி முடிஞ்சிருச்சு. அது எங்கிட்ட போய் நான் கீழே விழுந்து செத்துட்டேன். மறுபடியும் இங்கேருந்து வந்து ஆத்தாடி இது வேறையா உடச்சி விட்றா சீக்கிரம். ஐயோ இவன் வேறையா ஓடுறா சீக்கிரம். ஐயோ அவ்வளோதான் வானத்தில் பறந்து போய் விழுக போகிறேன். இவனுங்க வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. போடு அவ்வளோதான் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த போஷனை குடிக்கணும். வா வச்சு நொச்சரிச்சுட்டானுங்க நம்மளை போட்டு. குர்ரா சீக்கிரம். சேதக்கடி அவ்வளோதான். எலக்ட்ரா கிடச்சிருச்சு. இவனுங்க வேற சொல்லியா பசங்க. சரி வாங்க எடுத்துக்கலாம். இந்த இத்து போன பொருசு கடை நான் வந்தது. சரி விடுங்க எடுத்துக்கலாம். இந்த சேடில் எதுக்கோ இருக்குது. அவ்வளோதான் கிடச்சிருச்சுடா எனக்கு. அவ்வளோதான். இத்தனை பொருள் தேவையில்லாத பொருள் தான் அதிகமாக இருக்குது. சரி வாங்க அவ்வளோதான். மாசு தான் இனிமேல் பறந்துக்கிட்டே சுற்றுவேன் இந்த இடத்துலேருந்து. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட அடி வாங்கினேன். அப்போ தான் நம்ம மேலே போகிறப்ப அங்கேருந்து ஈஸியாக நம்ம பறக்க போகிறது சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இருந்தேன். இந்த எம்பரர் பையனுக்கு தெரியாது. அதனால நம்ம பறப்போம். எங்கே இருக்கியான்னு விவரம் தெரில. மூஞ்சிக்கிட்ட போய் அப்படியே லேண்ட் ஆகினேன். அவ்வளோதான் லேண்ட் ஆகிட்டேன். அவன் கேட்டேன் எப்படா எடுத்த விட்டுட்டு இருக்கிற பற்றி. அவன் வேற பறந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தெரியாது நான் உடச்சி விட்டேன். அப்படியே அவன் மாட்டுக்கு பறக்கிறேன். அவ்வளோதான் எஃபெக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. எம்பரர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உனக்கு தான் தேட போகிறோம். தேடலாமா? தேடலாம். அடுத்து நான் கஷ்டப்பட்டு எப்படியோ கண்டுபிடிச்சோம். வந்துட்டேன். அவ்வளோதான். இது விக்னேஷ்காண்டியே கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே இருக்கு என்ட்ரமேன்லாம் தொல்லை பண்ணுறானுங்க வச்சு சாவுங்கடான்ட்டு. ஐயோ தெரியாமல் அவனை அடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஷீல்டு இருக்கிற பையனே எல்லாம் போட்டு தள்ளிட்டு நான் போகிறேன். அவனுக்கு எடுத்துறது தான் என்னோட லட்சியம். விக்னேஷ் நான் பறந்துக்கிட்டே போயிட்டேன். அதெல்லாம் பறந்துக்கிட்டு போக மாட்டேன். கொண்டுக்கிட்டே தான் போவோம். சாவுடாக்கிட்டு. ஐயோ சாக மாட்டேங்கிறேன். இது எதோ கிளிச் அடிச்சு போல. அவ்வளோதான் கிடச்சிருச்சு. வாங்க இந்த விக்னேஷ் பையனே பார்த்துட்டு இருந்தேன் போல. அந்த ஷெல்கரு என்ன பார்க்க நமக்கு முன்னாடியே வந்துட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏறிட்டோம். இப்போ இனிமேல் இந்த விக்னேஷ் பையனையும் இவனுக்கு ஒரு கோல்டன் ஆப்பிள் சாரி இது அந்த என்ட்ரப்பில் கொடுத்துட்டு நாங்கள் போய் அந்த தூக்கி போட போகிறோம். கரெக்டாக நான் போய் லேண்ட் ஆகாமா போடுறா தூக்கி இவெல்லாம் எங்கிட்ட தான் உறுப்பு வேணும். அவ்வளோதான் போட்டுட்டேன் தலைவன். இப்போ நம்ம போடலாம். போயிடுமோ பயமாக இருக்குது. இவனை சொல்லிட்டு நம்ம அசிங்கப்பட்டோம். ஐயோ அடங்கம்மால. அடுத்து என்ன இந்த எண்டர் ட்ராகனோட ஹெட் இங்கே தானே இருக்கும். அதை எடுக்கலான்னு போனேன். எனக்கு முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன். அதை மறந்தே போயிட்டேன். சரி வாங்க அதை எடுப்போம். இவன் வேறு எனக்கு கேட்டேன் கொடுத்துட்டு போகலாம். அடுத்து இன்னொன்று சொல்லவே மறந்துட்டேன். இந்த ராக்கெட் எப்படி கிடச்சிருந்தேன் எனக்கு பார்க்குறீங்க. இந்த மெண்டல் பையன் எனக்கே தெரியாமல் க்ரீப்பர் ஃபார்ம் கட்டி வச்சுருக்கேன்.
அது இந்த அடுத்த வீடியோ இல்லைன்னா இந்த வீடியோவில் முடிஞ்சால் காட்டுறேன் கைஸ். மெண்டல் சரி வாங்க. எண்டர் டிராகனோட ஹெட்டே மறந்துட்டேன் தலைமை. நானும் அதை விட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எண்டர் டிராகன் ஹெட் இருக்குல்ல, ஹெட்டு நாசமாக போச்சு. ஐயோ சொல்லக்கூட முடியல. என்னாச்சுன்னா நான் வந்து மைண்ட் பண்ணேன், அது கீழே விழுந்துருச்சு. ஏன் இன்வென்ட்ரிலையும் இல்லை. சோழியை முடிச்சுட்டேங்க. அடுத்து வந்து எப்படி பறக்கணும்னு சொல்லி கேட்டேன் என்கிட்ட. அந்த டபுள் டேப் பண்ணுறா அப்படியே ஹோல்ட் பண்ணுறான்னு புரியல போல தலைவனுக்கு. உனக்கு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். உனக்கு சொல்லி கொடுத்து வேஸ்ட்டு தான். ஐயோ விழுந்துட்டேன். ஏன்னா பறந்துடுவேனா? ஐயோ செத்துட்டேன் பாவத்தை. நான் ராக்கெட் வச்சு ஜாலியாக பறக்கிறேன். அங்கே ஒருத்தன் பறக்க தெரியாமல் செத்து விட்டுருக்கேன். சரி வாங்க கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். பர்ஃபெக்ட் லேண்டிங்பா. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சரி நம்ம வேறு என்னமோ அது கேமில் சந்திக்கலாம். அவ்வளோதான், இந்த கேமே முடிச்சிட்டோம். வேறு என்னமோ சர்வர் க்ரியேட் பண்ணவா, என்ன கேம்ஸ் விளாடன்னு சொல்லுங்கள், நானே விளாண்டு போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். பை கைஸ்.